ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, அது கூடவே நவம்பர் மாசத்துக்கான டெய்லி வைஓ ப்ரோக்ராம் நேற்று நடந்திருந்தது. இதுல இந்த வைகுண்ட ஏகாதசிக்கான அப்டேட் எப்போ வரும், அதோட புக்கிங்ஸ் என்ன மாதிரி இருக்குன்ற இன்ஃபர்மேஷனும், அங்க பிரதட்சண டிக்கெட் ஆல்ரெடி டிடிடியோட அஃபிஷியல் வெப்சைட்ல நாங்கள் இனிமேல் பழைய முறைப்படி கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருந்தாங்க. பட் அது நைட் டைமில் ரிமூவ் பண்ணதுனால அது அஃபிஷியலாக வரலன்னு சொல்லிட்டும் ஒரு சிலர் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணியிருந்தீங்க. டெய்லி இஓவே அதை அப்டேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. நேற்று அந்த விஷயத்தை அவர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இன்னும் என்னென்ன விஷயங்கள் அப்டேட் ஆகியிருக்கு, தரிசனம் போகிறவங்களுக்கான யூஸ்ஃபுல்லான எல்லா விஷயத்தையும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். சம்டைம்ஸ் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் ஃபுல்லாக பாருங்கள். எல்லா அப்டேட்டையும் கவர் பண்ணுற மாதிரி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். தரிசனத்துக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் எப்போ போல கீழ்த்திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டர் சர்வதர்ஷன டோக்கன் இன்னைக்கு 6 மணிக்கே கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. டோக்கன் இல்லை, நீங்கள் நேரடியாக போயிட்டு நேரடி சர்வதர்ஷனம் போகலாம். இல்லைனா நாளைக்கு கொடுக்கக்கூடிய டோக்கன் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் திங்கக்கிழமை தான் தரிசனம் பார்க்க முடியும். நாளைக்கு சாமி பார்க்கணுன்னா இன்னைக்கு டைரெக்டாக திருமலைக்கு போயிட்டு நேரடி சர்வதர்ஷனத்தில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எஸ்எஸ்டி டோக்கன் 6 மணிக்கே எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் பார்த்தாலே தெரியும், அதுலேயும் டோக்கன்ஸ் இல்லைங்க. அதுக்கு அடுத்தது தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, நேரடி சர்வதர்ஷனம் கூட்ட நிலவரம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நேரடி சர்வதர்ஷனத்தில் மொத்தமாக 30 கம்பார்ட்மெண்ட்டில் பக்தர்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சுமார் 18 மணி நேரம் ஆகும் அப்படிங்கிறது டிடிடியோட அப்டேட்டாக இருக்குது. 300 தரிசனத்துக்கு 3லேருந்து 4 மணி நேரமும், சர்வ தரிசனம் அதாவது எஸ்எஸ்டி டோக்கனில் போகிறீங்களா அந்த தரிசனத்துக்கு 4லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம். நேற்று 68,075 பேர் சாமி தரிசனம் பார்த்துருக்காங்க. ஸோ இதுதான் தரிசனத்துக்கு ஆகக்கூடிய டைம் அப்டேட்டாக இருக்குது. முன்ன பின்ன நமக்கு மாறும், இதே டைம் தான் ஆகும் அப்படின்றதுல முன்ன பின்ன ஆகலாம். அதுக்கு அடுத்ததாக இது அலிப்பிரி செக் போஸ்ட்டில் வெஹிக்கிள்ஸோட க்ரௌடு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், வீக்கெண்ட் இல்லையா, ஸோ அதனால் கூட்டம் அப்படிங்கிறது வீக்கெண்ட்ஸில் கொஞ்சம் இருக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி போங்க. நீங்களும் தர்ஷன் போயிருந்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அப்டேட்டை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இன்னொருத்தர் இன்னைக்கு தர்ஷன் பார்த்துட்டு அவரோட அப்டேட் ஷேர் பண்ணியிருக்காரு. சர்வ தரிசனம் தான் போயிருக்காங்க. நேற்று நைட்டு 11:15 கியூவில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் மினி வெயிட்டிங் ஹாலில் 12 மணிக்கு ரீச் ஆகிட்டோம். 1 மணிக்கு ஓப்பன் பண்ணி விட்டாங்க. அடுத்த வெயிட்டிங் ஹால் 1:45 போயிட்டோம். அதுக்கப்புறம் சாட்டர்டே இன்னைக்கு காலையில் 10:30 மணிக்கு தர்ஷன் பார்த்துட்டு 11 மணிக்கு நாங்கள் வெளியில் வந்துட்டோம். 45 நிமிஷம் ஆச்சு லட்டு வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. மொத்தமாக நேரடி சர்வ தரிசனம் இவருக்கு 12 மணி நேரம் ஆகியிருக்கு. டிடிடியோட அப்டேட் படி 18 மணி நேரம்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ நமக்கு ஒரு 12லேருந்து ஒரு 15 மணி நேரத்துக்குள்ள ஆகலாம். இவருக்கு 12 மணி நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணியிருக்காங்கங்க. நாளைக்கு நவம்பர் 9ஆம் தேதி அன்னைக்கு திருமலையில கார்த்திகை வனபோஜனம் நடக்க இருக்கு. திருமலையில் உள்ள கோகர்ப்பம் அருகே உள்ள பர்வேத மண்டபத்தில் கார்த்திகை வனபோஜனம் நிகழ்ச்சி நாளைக்கு நடைபெற இருக்கு. புனித கார்த்திகை மாதத்தில் வனபோஜன ஏற்பாடு செய்வது ஒரு பாரம்பரியம். இதன் ஒரு பகுதியாக காலையில 8:30 மணிக்கு ஸ்ரீ மலையப்ப சுவாமி கோயிலிருந்து ஒரு சிறிய கஜ வாகனத்தில் புறப்படுவார். 2 பேர் கொண்ட பல்லக்கு அவரை ஊர்வலமாக பர்வேத மண்டபத்துக்கு அழைத்து செல்லும். காலையில 11 மணி முதல் மதியம் 12 மணி வரைக்கும் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி ஸ்ரீ மலையப்ப சுவாமிக்கு ஸ்நபன திருமஞ்சனம் அங்கே நடக்கும். இந்த நிகழ்ச்சியில பால், தயிர், அதே மாதிரி மற்ற பொருட்கள் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அபிஷேகம் செய்வாங்க. அதுக்கப்புறம் மதியம் 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் கார்த்திகை வனபோஜன நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்படும். இந்த விழாவையொட்டி ஸ்ரீவாரி ஆலயத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம் மற்றும் சகஸ்கர தீபாலங்கார சேவைகள் டிடிடி ரத்து செஞ்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. இது ஆல்ரெடி ஓப்பன் ஆகியிருக்காது உங்களுக்கு ஆன்லைனில், அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. கல்யாணோற்சவம் ஆஃப்லைனில் கொடுத்துருப்பாங்க இன்னைக்கு லக்கி டிப், அதில் இருந்திருக்காது. இது நாளைக்கு நடக்குது. அதுக்கு அடுத்ததான் நேற்று நடந்த டெய்லி ஈவோக்கு அப்புறமா இன்னைக்கு தெலுங்கு நியூஸ் பேப்பரில் வந்திருக்கக்கூடிய ஒரு நியூஸ் தான். முக்கியமான விஷயங்கள் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லியிருக்காங்க. அதில் என்ன அப்படின்னா, வைகுண்ட துவார தரிசனம் பற்றின ஒரு அப்டேட்டு. 10 நாட்களுக்கு தரிசனம் இருக்கும், ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான். திருமலை ஸ்ரீவாரி கோயிலில் பக்தர்களுக்கு டிசம்பர் 30 முதல் ஜனவரி 8, 2026 வரைக்கும் வைகுண்ட துவார தரிசனம் வழங்கப்படும் என்று டிடிடியோட இஓ சொல்லியிருக்காரு. அந்த தரிசனங்களுக்கு ஆஃப்லைன் மற்றும் ஆன்லைன் டோக்கன்களை வழங்குவதற்கான நடைமுறைகள் இன்னும் 1 வாரத்தில் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு 1 வீக்கில் உங்களுக்கு எப்போ டிக்கெட் கொடுப்பாங்க, எவ்வளோ கொடுப்பாங்க, அந்த அப்டேட் நமக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஸ்ரீவாணி தரிசன டிக்கெட்டுகள் வழங்குவதோடு எஸ்எஸ்டி டோக்கன் மற்றும் சலுகை தரிசனங்கள் வழங்குவது தொடர்பாக சிறப்பாக அமைக்கப்பட்ட குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் செயல்படுத்துறதுக்கு டிடிடி அடுத்த அவங்களோட வாரிய கூட்டம் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறமா முடிவெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அதன் ஒரு பகுதியா அவர்கள் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்த முயற்சிப்பார்கள் அப்படின்னும் ஈயோ வந்து சொல்லியிருக்காரு. வைகுண்டம் கியூ வளாகத்தில் உள்ள ஒருங்கிணைந்த சிசிடிவி கேமரா கட்டளை கட்டுப்பாட்டு மையம் மூலம் 9 வகையான சேவைகள் கிடைக்கும்னு ஈயோ சொல்லியிருக்காரு. பக்தர்களின் கூட்டத்தை கட்டுப்படுத்துதல், பெட்டிகளை கண்காணித்தல் மற்றும் ஒவ்வொரு பக்தரின் தரவுகளை சேகரிப்பதற்கும் இந்த மையம் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தது திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி அம்மாவாரி கோயிலின் கார்த்திகை பிரம்மோற்சவம் நவம்பர் 17 25ஆம் தேதி வரைக்கும் கோலாகலமாக கொண்டாடப்பட இருக்கு. திருமலை வனப்பகுதியில் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாக்கவும் பசுமையை மேம்படுத்தவும் சமீபத்தில் நடைபெற்ற டிடிடி வாரிய கூட்டத்தில் வந்து முடிவெடுக்கப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காரு. ஸோ இதில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த வைகுண்ட துவார தரிசனத்துக்கு எஸ்எஸ்டி டோக்கன், அதே மாதிரி 300 தரிசனம், நெக்ஸ்ட் வந்து ஸ்ரீவாணி விஐபி டிக்கெட் இதெல்லாம் எவ்வளோ கொடுக்கலாம், எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க அப்டேட் ஒரு 1 வீக்கில் வந்துடும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து டெலிகிராம் வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணுவோம். நம்ம சேனலில் உங்களுக்கு வீடியோவாக வந்து வரும். அடுத்ததாக டிடிடியில் வந்திருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்க்கலாங்க. ஸோ இதில் வந்து இன்றைக்கி நடந்த அடிஷ்னல் இயோக் மீட்டிங்கில் வந்து முக்கியமான ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. கல்யாணக்கட்டா மற்றும் லட்டு பிரசாத கவுண்டரில் உதவி மையங்கள் வந்து அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். திருமலையில் உள்ள கல்யாணக்கட்டா மற்றும் லட்டு கவுண்டர்களில் உதவி மையங்களை அமைக்குமாறு டிடிடியோட அடிஷ்னல் இயோ வந்து பார்த்திங்கன்னா அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்காரு. ஆந்திர பிரதேச முதல்வர் அவரோட அறிவுறுத்தல்படி பக்தர்களுக்கு எல்லா நேரங்களிலும் சிறந்த சேவைகளை வழங்குவதற்காக டிடிடி சிறப்பு கவனம் செலுத்தி கருத்துக்களை சேகரிப்பதில் கவனம் செலுத்துது. ஐவிஆர்எஸ், வாட்ஸ்அப் மற்றும் ஸ்ரீவாரி சேவக்குழா மூலம் பக்தர்கள் கிட்ட இருந்து தொடர்ந்து கருத்துக்களை சேகரிச்சுக்கிட்டே வராங்க. இந்த சூழல்ல தான் சனிக்கிழமை நடந்த மீட்டிங்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பஞ்சாயத்து மற்றும் சுகாதாரத்துறைகள் இணைந்து நடைபாதைகளை அடிக்கடி ஆய்வுகளை மேற்கொள்ளணும், அந்த வழித்தடத்தில் இருக்கக்கூடிய கடைகளோட பொருட்களோட விலைகளை கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மாத்ருஷி தரைகொண்டா வெங்கமாம்பா அன்னப்பிரசாத மையத்தில் பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதம் பரிமாறும் போது அன்னப்பிரசாத ஊழியர்கள் பிரசாதம் பரிமாறும் போது கையுறைகளை அணிய வேண்டும். பக்தர்கள் கை கழுவும் பகுதி மற்றும் மண்டபங்களை சுத்தமாக வச்சிருக்கிற விஷயத்த மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல ஈரப்பதன் இல்லாமையும் வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காரு. லக்கேஜ் கவுண்டர் எந்த குறைபாடும் இல்லாமல் பராமரிக்கப்படுவதையும் பக்தர்கள் தங்கள் லக்கேஜ்களை சரியான நேரத்தில் பெறுவதை உறுதி செய்ய ஊழியர்கள் வந்து செயல்திறனை கண்காணிக்கணும். பக்தர்கள் தங்கள் அறை வைப்பு தொகையை திரும்ப பெறுவதில் எந்த சிரமத்தையும் சந்திக்காமல் இருக்க வேண்டும், அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. பக்தர்கள் உணவு மற்றும் குடிநீர் பெறுவதை உறுதி செய்வதற்காக ஏடிசி முதல் ஆக்டோபஸ் வட்டம் வரையிலான வரிசை அதிகாரிகள் வந்து தொடர்ந்து கண்காணிக்கணும்னு சொல்லியிருக்காரு. வரிசை மற்றும் பெட்டிகளோட தூய்மை எந்த சமரசமுமே இருக்கக்கூடாது. அன்னப்பிரசாதம், சுகாதாரம், கண்காணிப்பு, வரிசை மேலாண்மை மற்றும் லட்டு கவுண்டர் தொடர்பான பக்தர்கள் எழுப்பக்கூடிய பிரச்சனைகளை உடனடியாக தீர்க்கப்படணும். அடுத்த கூட்டத்தில் இதுக்கான முன்னேற்ற அறிக்கையை வந்து சமர்ப்பிங்க, அதாவது இதுக்கான ஆக்ஷன் என்ன மாதிரி எடுத்திருக்கீங்க, என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் அதுக்கான அப்டேட் கொடுக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அதே போல் கோபார் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெடோட பிரதிநிதி ஒருத்தர் திருமலையில் பார்க்கிங் சிக்கலை தீர்க்கிறதுக்காக பார்க்கிங் செயலியின் மேம்பாடு, ஸ்மார்ட் போக்குவரத்து மேலாண்மை திட்டம், பார்க்கிங்கின் முன்பதிவு, நியமிக்கப்பட்ட பார்க்கிங் மண்டலங்களை அடையாளம் காணும் மற்றும் பிற அம்சங்கள் கொண்ட அந்த ஒரு ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா பவர் பாயிண்ட்ல விளக்கியிருக்காரு. மேபி இந்த மாதிரி ஆப் இருந்துச்சுன்னா அங்கே வந்து பார்க்கிங் பண்ணுறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் இந்த விஷயம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய நேற்று வந்து அந்த டெய்லி யோக்கு அப்புறமா வந்திருக்க முக்கியமான இன்ஃபர்மேஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஒரு நாளில் கிடைக்கும் தரிசன நேரங்களில் விஐபிகள் மற்றும் டிக்கெட் வைத்திருப்பவர்களை விட சாதாரண பக்தர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை அளிக்கப்படும் என்று டிடிடியோட இஓ அனில்குமார் சின்கால் வந்து சொல்லியிருக்காரு. நேற்று நடந்த நிகழ்ச்சியில் அவர் என்ன பேசியிருக்காருன்னா, இந்த டிசம்பர் 30 8ஆம் தேதி வரைக்கும் வைகுண்ட ஏகாதசி தரிசனத்தை கொடுக்கறதுக்கு நாங்கள் வந்து ஐடியா பண்ணியிருக்கோம். அதுக்கான டிக்கெட் டோக்கன் கடந்த கால அனுபவங்களை கருத்தில் கொண்டு பக்தர்களுக்கு எந்த சிரமத்தையும் ஏற்படாமல் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைனுக்கான சாத்தியக்கூறுகள் முழுமையாக சரிபார்த்ததுக்கு அப்புறமா தான் அது தொடர்பான விஷயங்கள் நாங்கள் தெரிவிப்போம்னு சொல்லியிருக்காரு. டோக்கன்களை வெளிப்படையாக ஒதுக்குவது குறித்து நாங்கள் ஆலோசித்து வருகிறோம், இறுதி செஞ்சதுமே நாங்கள் அதை பற்றி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல உடல் ஊனமுற்ற பக்தர்களை காத்திருக்காமல் வரிசையில் அனுமதிக்குமாறு 2 பேர் இயோ கிட்ட கேட்டிருக்காங்க. உடல் ஊனமுற்ற பக்தர்கள் எந்த சிரமமும் இல்லாமல் தரிசனம் செய்ய உதவுறதுக்கு டிடிடி ஏற்கனவே ஸ்ரீவாரி சேவை தன்னார்வலர்களை வந்து பார்த்தீங்கன்னா வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இயோ சொல்லியிருக்காரு. நிர்வாகம் தனது அனைத்து பக்தர்களையும் தொந்தரவு இல்லாமல் தரிசனம் செய்யறதை உறுதி செய்ய வேண்டும்னு சொல்லியிருக்காரு. ஆன்லைன் டிக்கெட்டுகளை முன்கூட்டியே முன்பதிவு செய்வதை குறைக்கவும், திருப்பதியில் எஸ்எஸ்டி டோக்கன்களோட நேரங்கள் மாற்றம், ஸ்ரீவாணி டிக்கெட்கள் போன்றவற்றை குறைக்கவும் பரிந்துரைத்து சில அழைப்பாளர்கள் வந்து சொல்லியிருக்காங்க.
ஸோ நிறைய பேர்கிட்ட வந்து கேட்கக்கூடிய கருத்துக்களை வச்சு டிடிடி அதுக்கான ஒரு முடிவு எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எந்த ஒரு முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கான சாத்தியக்கூறு எல்லாத்தையுமே நாங்கள் வந்து பார்ப்போம். பக்தர்கள் வந்து பெரும்பான்மையான கருத்துக்களை கருத்தில் கொண்டு கணக்கெடுப்புகள், வாட்ஸ்அப் செய்திகள், மின்னஞ்சல் மற்றும் கடிதங்கள் வடிவில் நாங்கள் சேகரிக்கிறோம். இதோட முடிவில் அவ்வப்போ வந்து மாறுபடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தரிசன நேரத்தில் 70% அதிகமான நேரம் சாதாரண பக்தர்களுக்கு ஒதுக்கப்படுது. இருந்தாலும் பல்வேறு வகையான தரிசனங்கள் உள்ள சிக்கல்களை தீர்க்கவும் பக்தர்களுக்கு வந்து தொந்தரவு இல்லாமல் தரிசனத்தை உறுதி செய்யவும் டிடிடி வாரியம் வந்து ஒரு முடிவை எடுக்கும், ஒரு குழுவை வந்து அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல் தரிசன டிக்கெட்டுகளுக்கு வந்து நீங்கள் இடைத்தரகர்களை வந்து அணுக வேண்டாம் அப்படின்னு டிடிடி சொல்லியிருக்காங்க. அதே போல் அப்படி யாராவது உங்களுக்கு தரிசனம் பார்த்து தரேன் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட காசு கேட்டாலும் அந்த மாதிரி நபர்களை நீங்கள் நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ரீவாணி அறிமுகப்படுத்தப்பட்டதோட நோக்கமே இந்த இடைத்தரகர்களை நாங்கள் வந்து முற்றிலுமாக ஒழிக்கிறதுக்காக தான் அப்படின்றதையும் இதில் சொல்லியிருக்காரு. அதே போல் இதிலே சொல்லியிருக்காரு பாருங்க, ஆஃப்லைன் மற்றும் ஆன்லைனில் டோக்கன் வழங்குறது குறித்து விரைவில் அறிவிக்கப்படுங்கிறதே வைகுண்ட ஏகாதசி. அதே மாதிரி இந்த அங்க பிரதட்சண டோக்கன் முதலில் வருபவருக்கு முன்னுரிமை அப்படிங்கிறது பழைய மெத்தடில் நமக்கு ஆன்லைன்லேயே கொண்டு வரப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அஃபிஷியலாக அப்டேட் ஆயிடுச்சுங்க. இனிமேல் உங்களுக்கு புக்கிங் அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமா 17 பக்தர்கள் கிட்ட இருந்து கேட்ட அவங்க கேள்விகளும் அதுக்கு என்ன பதில் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் கேள்வியே இந்த வைகுண்ட ஏகாதசி டிக்கெட் எப்போ ரிலீஸ் ஆகும்னு தான் சொல்லி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து மாற்றுத்திறனாளிகளை தரிசனத்துக்கு அழைத்து வரும்போது உதவியாளர்களை அழைத்து வர அனுமதிக்கப்படுவாங்களா, அவங்க வரிசையில் காத்திருக்காம தரிசனம் செய்ய முடியுமா, அதுக்கான நடவடிக்கை எடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் உதவியோட அவங்க தரிசனத்துக்கு போகலாம், அவங்க எந்த சிரமமும் இல்லாமல் சாமி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. அதே போல் இன்னொரு பக்தர் கேட்டிருக்காரு, ஆன்லைனில் தரிசன டிக்கெட்டை முன்பதிவு செய்யும்போது ஓடிபி வரதில் தாமதம் ஏற்படுது, ஸோ உங்களோட தரிசன விரைவில் வந்து எங்களுக்கு பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பக்தர்கள் ஆலோசனைகள் மற்றும் பரிந்துரைகள் அடிப்படையில் அந்த ஓடிபி முறை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு, உங்களோட பிரச்சனையை நாங்கள் வந்து தீர்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தரிசன வரிசையில் பக்தர்கள் எவ்வாறு தொடர்பு கொள்வது என்பது குறித்து ஸ்ரீவாரி ஊழியர்கள் ஒரு பயிற்சியை நடத்துறதுக்கு நாங்கள் முடிவு செஞ்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் 3 மாதங்களுக்கு முன்பே டிக்கெட் முன்பதிவு செய்யும் முறை சிரமமாக இருக்குது, தினமும் டிக்கெட் முன்பதிவு செய்யும் முறை இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அனைத்து பக்தர்களோட வசதிக்காக தான் நாங்கள் முன்கூட்டியே இந்த முறையை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறத அவர் ஒரு பதிலாக சொல்லியிருக்காரு. அதே போல் இன்னொரு பக்தர் வந்து கேட்டிருக்காங்க, திருப்பதியில் மத்தியானம் 12 மணிக்கு அப்புறமா எஸ்எஸ்டி டோக்கன் வழங்கப்படுது, காலையில் தரிசன டோக்கன் கொடுத்தா பக்தர்களுக்கு வசதியாக இருக்கும். ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் ஆன்லைனில் முன்பதிவு செய்த பெற்றோருக்கு மட்டுமே அதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண விருப்பம் இருக்குது. குழந்தைகளுக்கு சிறப்பு நுழைவு தரிசன டிக்கெட் அதாவது 300 ரூபா வந்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விஐபி தரிசன எண்ணிக்கையை குறைக்கவும் டிடிடி அழைப்பு மையத்தில் இலவச சேவையை வழங்கவும் அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, எஸ்எஸ்டி டோக்கன் வழங்கக்கூடிய நேரத்தை மாற்றுவது குறித்து நாங்கள் பரிசீலிக்கிறோம், முழு குடும்பத்துக்கும் ஹோம டிக்கெட்டுகளை ஒதுக்குவது குறித்து நாங்கள் பரிசீலிப்போம், விஐபிகளுக்கு ஒதுக்கப்படும் தரிசன நேரம் குறைவாகவும் சாதாரண பக்தருக்கு அதிக நேரம் ஒதுக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா இன்னொருத்தவங்க சொல்லியிருக்காங்க, இந்த சீனியர் சிட்டிசன் டிக்கெட்டில் வந்து ஆதாரை அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே டிக்கெட் எல்லாம் தீர்ந்துருது, ஸோ தயவு செஞ்சு இதை கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பக்தர்களோட பதிவின் போது தங்களோட தரவை உள்ளிட்டு இருக்காங்க. டிக்கெட் முன்பதிவு செய்யும் போது ஆதார் மீண்டும் பதிவேற்றப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய நாங்கள் நடவடிக்கை வந்து எடுப்போம். அதாவது ஆல்ரெடி அதிலே நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறோம், பட் அப்லோட் பண்ணுற விஷயம் இருக்கிறதுனால நிறைய பேரால் இதை டிக்கெட்டை புக் பண்ண முடியல. அதுவும் இல்லாமல் அந்த ஃபைல் சைஸ் அப்படின்றது வயசானவங்க கொஞ்சம் தெரியாதவங்களுக்கெல்லாம் அந்த விஷயம் பண்ண முடியாது, அதை ரிமூவ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. அதே போல் இன்னொரு பக்தர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த ஸ்ரீவாணி தரிசன டிக்கெட்டை முன்பதிவு செய்யும் போது கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுக்கு பதிலாக யூபிஐ ஆப்ஷனும் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது தொடர்பாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்தது வந்து இந்த சப்தகிரி மாத இதழ் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு மாதமுமே வர்றதில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லா சந்ததாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் அதை பெறுவதை நாங்கள் உறுதி செய்யறதுக்கான நடவடிக்கைகள் எடுப்போம்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் அந்த 17 பேர் கால் பண்ணதில் வந்த முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா, பிப்ரவரி முதல்லேருந்து முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் அங்க பிரதட்சண டோக்கன்களை ஆன்லைனில் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம ஆல்ரெடி புக் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, அதே மெத்தடில் தான் இது வந்து இன்னொரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சில முக்கியமான விஷயத்தை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து அங்க பிரச்சனை டோக்கன் பற்றி சொல்லியிருக்காங்க, இதை ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்து வந்து பக்தர்களோட வசதிக்காக திருமலையில் உள்ள ஆழ்வார் டேங்க் கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து கோகுல்பம் வரைக்கும் வந்து நிரந்தர தங்குமிடம், கியூ லைன்கள், நடைபாதை பாலங்கள் மற்றும் கழிப்பறை கட்டுறதுக்கு 25 கோடி செலவில் கட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பக்தர்களோட பரிந்துரை அடிப்படையில் ஸ்ரீவாணி மற்றும் பல்வேறு வகையான தரிசன டோக்கன்கள் மற்றும் டிக்கெட்டுகளை வழங்குவதற்கான நடைமுறையை ஆராய டிடிடி வந்து ஒரு குழுவை அமைச்சிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காரு.
பக்தர்களோட வருகையை பூர்த்தி செய்யற வகையில கோயில்கள்ல அந்தந்த பகுதிகளுக்கு அன்னப்பிரசாதம் வழங்க டிடிடி நடவடிக்கை எடுத்துட்டு வரதா சொல்லியிருக்காங்க. அதே போல அடிக்கடி பக்தர்கள் இந்த தரிசன டிக்கெட்டுகளை வாங்குறதுக்கு இடைத்தரகர்கள் நம்பி நிறைய ஏமாறுறாங்கன்ற கம்ப்ளைண்ட் வருது. முடிஞ்ச வரைக்கும் நாங்களும் நிறைய ஊடகங்கள் மூலமா சொல்றோம். ஸோ யாருமே இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம் அப்படின்ற விஷயத்த இதுல சொல்லியிருக்காரு. ஸோ இதுதாங்க நேற்று நடந்த இந்த டெய்லிவையோக்கு அப்புறமா வந்திருக்க அப்டேட். ஒரு 1 வீக்கில் நம்ம வைகுண்ட ஏகாதசி பற்றின அப்டேட் எதிர்பார்க்கலாம். பிப்ரவரி மாதத்துலேருந்து அங்க பிரதட்சண டிக்கெட் ஆன்லைனில் கிடைக்கும். யாரெல்லாம் இது வரைக்கும் கிடைக்கலன்னு நினைக்கிறவங்க புக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் நமக்கு பிப்ரவரி மாதத்துக்கான டிக்கெட் ஓப்பன் ஆகும். அது எப்போ ஓப்பன் ஆகுன்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு 15ஆம் தேதிக்கு மேலே அஃபிஷியல் அப்டேட் வருங்க. வந்துச்சுன்னா ஷேர் பண்ணுறேன். இல்லை அதுக்கு முன்னாடி எந்தெந்த டேட்டில் வருன்றதுக்கான ஒரு அப்டேட்டும் நம்ம கொடுக்கலாம். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.